ஸோ இந்த டெராஃபார்ம் அப்படின்ற டூல் நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒன் டைம் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட AWS கிளாஸ்ல. அது எந்த சர்வீஸ்ல டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த டெராஃபார்ம்ன்ற வார்த்தை நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் ஒன் டைம் நீங்க கேட்டிருப்பீங்க. அது என்ன எந்த டைம்ல கேட்டீங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா? எந்த சர்வீஸ் படிக்கும் போது கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? டெராஃபார்ம்னா என்ன? வாட் இஸ் டெராஃபார்ம்? இந்த வார்த்தை ஏதாவது கேட்ட ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? இருக்கா இல்ல? ரேவதி, ரஞ்சு, சுபாஷ் சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? வார்த்தை சொல்லவே இல்லையா யாருமே? உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல ரேவதி. வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி லோவா இருக்கு. சரி இருங்க, என்னோட நெட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சரி, வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஓகே, வந்து கரெக்டா தான் இருக்கு. சரி சொல்லுங்க. சரி, கிளவுட் ஃபார்மேஷன் சொல்லி ஏதாவது டூல் நேம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கிளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு. கிளவுட் ஃபார்மேஷன்ன்றது என்னது? வாட் இஸ் கிளவுட் ஃபார்மேஷன்? கிளவுட் ஃபார்மேஷன் என்னது? வாட் இஸ் கிளவுட் ஃபார்மேஷன்? இஞ்சு, சுபாஷ். கோட் வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ். சொல்லுங்க, கரெக்ட் தான் சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. அது என்ன டூல்னு சொல்லுவீங்க? அது என்னன்னு சொல்லுவீங்க? இஸ் அ IaaS டூல் அப்படின்னு சொல்லுவீங்க. IaaS என்ன அர்த்தம்? IaaSனா என்ன அர்த்தம்? இன்ஃப்ரா அஸ் அ கோட். ஓகேங்களா? இன்ஃப்ரா அஸ் அ கோட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க கிளவுட் ஃபார்மேஷன். அது சும்மா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம். கிளவுட் ஃபார்மேஷனும் சரி, டெராஃபார்மும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் டூல் தான். நாங்கள் கிளவுட் ஃபார்மேஷன் படிக்கும் போதே இந்த டெராஃபார்ம்ன்ற வார்த்தையை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. நாங்கள் எடுக்கும்போது கண்டிப்பா அந்த வார்த்தையை நாங்க சொல்லுவோம். எல்லா ட்ரைனர்ஸுமே அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போமே. ஏன்னா ரெண்டுமே ஒரே டூல் தான்றதுனால கிளவுட் ஃபார்மேஷனை நம்ம வந்து பெருசா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி காமிச்சிருக்க மாட்டோம். சும்மா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி காமிச்சிட்டு விட்டுருப்போம். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? டெராஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா because Terraform can support multiple cloud providers. Terraformல multiple cloud providers அதால என்ன பண்ண முடியும்? சப்போர்ட் பண்ண முடியும். AWS, அப்புறம் Azure, GCP இந்த மாதிரி எந்த cloud provider வேணாலும் Terraformல என்ன இருக்கு? கோட் இருக்கு. ஆனா cloud formation அப்படி கிடையாது. ஓகேங்களா? cloud formation only for cloud formation only for cloud formation only for AWS. ஏன்னா அது AWS சர்வீஸ் தானே. இப்போ AWS இதை மட்டும் தான் அது வேலை செய்யும். மற்றபடி வேற எதுக்குமே அது ஹெல்ப் பண்ணாது. ஆனா Terraform can support multiple cloud providers. ஓகேங்களா? அதனால தான் மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ஸ்ல டெராஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்றாங்க. நம்மளும் இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போறோம். டெராஃபார்ம்னா என்ன? அப்போ இன்ஃப்ரா ஆஸ் அ கோட்னா, ஸோ என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் ஒரு கோடிங் வழியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கோடிங் வழியா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் போயிட்டு டைரக்டா கன்சோல்ல போயிட்டு நான் எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் ஒரு கோட் வழியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். ரியல் டைம்ஸ்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாரியோல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கன்சோல்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா 70%
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட்ல தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் தட் நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸா நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. விபிசி ஒரு பக்கம் கிரியேட் பண்றீங்க, லோட் பேலன்சர் கிரியேட் பண்றீங்க, அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், கிளவுட் வாட்ச், அப்புறம் வந்து சர்வர், இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன். எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் என்விரான்மெண்ட்டுக்காக கிரியேட் பண்ணணும். ஒரு டெவ், ப்ராடு, கியூன்னு சொல்லி 3 என்விரான்மெண்ட் இருக்கு. 3 என்விரான்மெண்ட்டுக்குமே நீங்க வந்து இன்ஃப்ரா நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? 3 என்விரான்மெண்ட்டுக்குமே நீங்க வந்து ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த இன்ஃப்ரா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டயக்ராமா இருக்கு. இப்போ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்போ இது ஃபுல்லா எனக்கு இதுதான் ஒரு ஃபுல் என்விரான்மெண்ட்டுக்கு செட் பண்ற ஒரு இன்ஃப்ரா இது. இப்போ எனக்கு சொல்லுங்க, இது ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இது ஃபுல்லா கிரியேட் பண்ணணும். ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணணும். அந்த வெப்சைட் ஹோஸ்டிங்க்கு நான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? எண்ட் டு எண்ட் கிரியேட் பண்ணணும். ரவுட் 53 இருந்து ஆரம்பிச்சு ஆடியோ சர்க்கிள் நான் ஃபுல்லா கிரியேட் பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணணும். ரவுட் 53 செட் பண்ணணும், கிளவுட் ஃப்ரண்ட் போடணும், லோட் பேலன்சிங் செட் பண்ணணும், ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணணும், வெப் சர்வர் ஆட் பண்ணணும், நெட்வொர்க் விபிசி கிரியேட் பண்ணணும், ஆர்டிஎஸ் செட் பண்ணணும், S3 பேக்கெட் போடணும், மானிட்டரிங்க்கு கிளவுட் வாட்ச் செட் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் போடணும், ஆட்டோமேஷன் எதாவது பண்றீங்கன்னா கோட் டிப்ளை, கோட் பைப்லைன் செட் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. அப்ப இதை ஃபுல்லா நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு கிரியேட். ஒரு இன்ஃப்ரா ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஃபைன். அட் த சேம் டைம் எனக்கு இதே மாதிரி எனக்கு ரெப்ளிகேட்டடா மல்டிபிள் என்விரான்மெண்ட் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னா நான் மறுபடியும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். அப்ப எனக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகும்? இதே அதுவும் இல்லாம இப்ப நான் ஒரு கிரியேட் பண்றேன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலிட் பண்ணனாலும் எனக்கு வந்து நான் டெலிட்டும் கொடுத்தா மொத்தமா எல்லாமே டெலிட் ஆயிடுமா? எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? தனித்தனியா பிரிச்சுதான் டெலிட் பண்ணி ஆகணும். கரெக்டா? ஆனா இதுவே டெராஃபார்ம்ல வரும்போது எல்லாத்தையுமே நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்? கோட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த கோடை மட்டும் டெலிட் பண்ணா போதும், எல்லாமே டெலிட் ஆயிடும். புரியுதுங்களா? அந்த கோடை ஏன்னா கோட்ல தான் எல்லா இன்ஃப்ராவும் இருக்கு. அப்ப அந்த கோடை டெலிட் பண்ணிட்டா எல்லாமே டெலிட் ஆகும். அப்ப என்னால கிரியேட் பண்றதும் ஈஸி, டெலிட் பண்றதும் ரொம்ப ஈஸி. என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து எல்லா கன்சோல்ல போயிட்டு ஒரு சர்வீஸா நான் ஓபன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒரே கோட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் போது நான் எங்க சேஞ்ச் பண்ணாலும் எங்க வந்து சேஞ்ச் பண்ணா போதும், கோட்ல சேஞ்ச் பண்ணாலே போதும். அப்ப சொல்லுங்க, இப்ப எனக்கு இது யூஸ்ஃபுல் இல்லையா? அப்ப ஆர்கனைசேஷன்ஸ்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ரா ஆஸ் அ கோட் டூல்ல தான் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கும் எப்படி வந்து ஒரு கோடு எழுதணும், ஓகேங்களா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான கோடு எப்படி எழுதணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? எப்படி அந்த கோடு எழுதணும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். சரியா? இதுதான் நம்ம இங்க பார்க்க போறது. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்ப பேசிக்கா டெராஃபார்ம்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அதோட ஒர்க்கிங் மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் மாடல்ஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பெயிண்ட் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெராஃபார்ம்ல ஒர்க் பண்றேன்னு வைங்களேன். இப்போ டெராஃபார்ம் ஒரு டெவாப்ஸ் டூல்னு சொல்லிட்டேன். அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெவாப்ஸ் டூல்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்ப ஆஸ் யூசுவல் நம்ம டெவாப்ஸ் டூல் என்ன பண்ணுவோம்? நம்மளோட சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப நான் வந்து ஒரு EC2 மிஷின் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ண போறதுல அதுக்கு போல எதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்? ஒரு கிளவுட் பேஸ் சர்வர்ல இன்ஸ்டால் பண்றோம். ஏன் லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ண மாட்டோம்னு சொன்னா? ஏன் லோக்கல்ல இன்ஸ்டால் பண்ண மாட்டோம்? பிகாஸ் நம்ம கெப்பாசிட்டி பத்தாது. ஓகேங்களா? அது அப்டேட் ஆக அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் கெப்பாசிட்டி நம்மளுக்கு பத்தாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்ணி அதுல நான் என்ன பண்றேன்? டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றேன். அதுல என்ன பண்றேன்? டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றேன்.
சரி, எனக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொஸ்டின், இன்டர்வியூ கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் டெராஃபார்ம் அண்ட் ஆன்சிபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சிபிள் எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு தானே? ஆன்சிபிள் எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு. அப்ப எனக்கு சொல்லுங்க, ஆன்சிபிளுக்கும் டெராஃபார்முக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆன்சிபிளுக்கும் டெராஃபார்முக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்ப எப்படி கேட்பாங்கன்னா, கேன் வி ஏபிள் டு கிரியேட் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசிங் ஆன்சிபிள் ஆல்சோ அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சிபிள் யூஸ் பண்ணியும் நம்மளால இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் எஸ் ஆர் நோ. பண்ண முடியும். ஆன்சிபிள் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணல. ஏன்? என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆன்சிபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெராஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் இன்ஜினியர் யாரு? அவர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றது. கரெக்டா? இன்டீரியர் டிசைனர்னு யாரு? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண பிறகு உள்ள ஏதாவது வேலை என்ன செய்வாங்க தெரியுமா? அதுதான் இன்டீரியர் டிசைனர். அதனாலதான் ஆன்சிபிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டீரியர் டிசைனர் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கிரியேட் பண்ண சர்வருக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு அப்டேட், ஒரு கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை யார் பண்ணுவா? ஆன்சிபிள் பண்ணுவாங்க. டெராஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். கான்செப்ட் ஏன் வந்து ஆன்சிபிள் வச்சு இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியாதா? ஏன் ஆன்சிபிள்லயும் அதுக்கான மாடியூல்ஸ் எல்லாம் இருக்குதானே, அதை வச்சு பண்ண முடியுமே, ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்பாங்க. ரீசன், ஆன்சிபிள் வழியா நீங்க வந்து ஒரு பிளே புக் எழுதியிருக்கீங்க. ஓகேங்களா? ஆன்சிபிள் வழியா நீங்க ஒரு பிளே புக் எழுதிருக்கீங்க. பிளே புக்ல என்ன இருக்கும்? ஒரு மாடியூல்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், ஆன்சிபிள்ல ஒரு பிளே புக் எழுதியிருக்கேன். அந்த பிளே புக்ல ஒரு மாடியூல்ஸ் வச்சிருக்கேன். அந்த மாடியூல்ஸ் என்ன மாடியூல் அப்படின்னா, ஒரு ஈஸி டு கிரியேட் பண்ற மாடியூல் வச்சிருக்கேன்னு வைங்க. இதுக்குள்ள ஓகேங்களா, ஒரு ஈஸி டு கிரியேட் பண்ற மாடியூல் வச்சிருக்கேன். அப்ப இந்த பிளே புக்கை ரன் பண்ணா எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் எனக்கு கிளவுட்ல கிரியேட் ஆகும். சரியா? ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் எனக்கு கிளவுட்ல கிரியேட் ஆகும். என்னோட AWS அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகும். AWS அக்கௌண்ட்ல கிரியேட் ஆகும். அப்ப நான் இதை ரன் பண்றதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுவேன். ஆன்சிபிளோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுவேன். என்ன கமெண்ட் ரன் பண்ணுவேன்? என்ன கமெண்ட்? ஆன்சிபிள் பிளே புக் கமெண்ட் என்ன? பிளே புக் ரன் பண்ற கமாண்ட் என்னன்னு கேட்டேன். ஹவு டு ரன் த பிளே புக். சொல்லுங்கப்பா. பிளே புக் ரன் பண்ற கமாண்ட் என்ன? Ansible playbook. ம் ம் Cost inventory file. ம் ம் சரி, ஓகே. ஆஃப்லைன் நீங்க சொல்லுங்க பாப்பா. ம் ம் என்ன ஃபைல்? போஸ்ட் இன்வென்டரி ஃபைல். YAML ஃபைல். கரெக்டா? அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் ஓகே ஐஃபன் பிளே புக் அப்படின்னு கமெண்ட் கொடுத்து -i slaves.txt அப்படின்னு கொடுக்குறீங்க. ஓகே, நீங்க இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி நீ -i slaves.txt கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிளே புக்கை மட்டும் ரன் பண்றதுக்கு ஆன்சிபிள் பிளே புக், அந்த பிளே புக்கோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ec2.yaml அதை மட்டும் கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் we are going to create a infrastructure. நான் என்ன பண்றேன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் பில்ட் பண்ண போறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல, அதாவது என்னோட ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு எந்த சேஞ்சஸும் பண்ணல. நீங்க ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க -i slaves.txt அந்த இன்வென்டரி ஃபைல் கால் பண்றது ஓகே.
ஏன்னா அந்த இன்வென்ட்ரி ஃபைலுக்குள்ள தான் ஸ்லேவ் மிஷினோட ஐபி இருக்கும். அதை டார்கெட் பண்ணி இந்த பிளே புக் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம என்ன பண்றோம்? ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்றோம், ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றோம். அந்த இன்ஸ்டன்ஸ் என்ன போயிட்டு இன்னொரு இன்ஸ்டன்ஸ்குள்ளே போய் கிரியேட் ஆக போகுது? கிடையாது. அது எங்க போய் கிரியேட் ஆக போகுது? ஏடபிள்யூஎஸ்ல கிரியேட் ஆக போகுது. அதுக்கு நீங்க இந்த மாதிரி கொடுக்கணும், அந்த -i slaves.txt கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ற இடத்துல நீங்க பிளே புக் எழுதும் போது அந்த ஹோஸ்ட் நேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? பிளே புக் எழுதுவீங்க இல்லையா, பிளே புக் எழுதும் போது இந்த வெப் சர்வர் ஆப் சர்வர் மென்ஷன் பண்ண, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன டாஸ்கோ, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டாஸ்கோ அதெல்லாம் எழுதிடுவாங்க. எழுதிட்டு இந்த பிளே புக்கை ரன் பண்ணும்போது ஆன்சிபிள் பிளே புக் ec2.yaml, அதாவது இந்த ஃபைல் நான் செட் பண்ணதுதான், ec2.yaml நான் செட் பண்ணது, எந்த நேம்ல வேணாலும் வச்சுப்பாங்க. அப்ப இந்த YAML ஃபைலை ரன் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஏடபிள்யூஎஸ்ல என்ன கிரியேட் ஆகும்? ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். கிளியரா? கிளியரா? அப்ப ஒரு ஆன்சிபிள் வச்சும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்ண முடியும். இப்ப இதே சினாரியோ தான் டெராஃபார்ம்லயும் பண்ண போறீங்க. டெராஃபார்ம்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோடு எழுதுவாங்க. டெராஃபார்ம்ல என்ன பண்ணுவோம்? ஒரு கோடு எழுதும். அது என்ன நேம்ல கால் பண்ணுவாங்க அப்படின்னா main.tf அப்படின்ற நேம்ல கால் பண்ணுவாங்க. என்ன கால் பண்ணுவாங்க? main.tf. tfனா டெராஃபார்ம். ஓகே, main.tf. அப்ப இந்த main.tf குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கும். லைக் என்ன வேணாலும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், லைக் வந்து EC2 சர்வர் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்ப இந்த TF main.tf குள்ள அதுக்கான ரிசோர்ஸ் ஃபைல் இருக்குள்ள இருக்கும். சேம் அதே AWS என்வாயர்மெண்ட்ல என்ன கிரியேட் பண்ணணும்? ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெராஃபார்ம்ல இருந்து இந்த கமாண்டை ரன் பண்றதுக்கு டெராஃபார்ம்கான ஸ்கிரிப்டை நான் ரன் பண்றேன். டெராஃபார்மோட கமாண்ட்ஸ் ரன் பண்றேன். அதுல ஒரு 5-6 கமாண்ட்ஸ் இருக்கு. லைக் வந்து டெராஃபார்ம் கமாண்ட் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது. வெறும் 5 கமாண்ட் தான். டெராஃபார்ம் பிளானு, ஓகே, டெராஃபார்ம் பிளானு. அடுத்தது டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு ஒரு கமெண்ட், டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு ஒரு கமெண்ட், டெராஃபார்ம் பிளானு, டெராஃபார்ம் அப்ளை. சரிங்களா? டெராஃபார்ம் பிளான்னா என்ன கிரியேட் பண்ண போறோன்றதை காமிக்கும். டெராஃபார்ம் அப்ளைனா அது என்ன பண்ணும்? அப்ளை பண்ணும். அது என்ன பண்ணும்? அப்ளை பண்ணும். சரிங்களா? டெராஃபார்ம் பிளான்னா என்ன கிரியேட் பண்ண போறோன்றது காமிக்கும். டெராஃபார்ம் அப்ளைனா அதை அப்ளை பண்ணும். நான் என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை அப்ளை பண்ணும். சரிங்களா? அப்ப எனக்கு அது கிரியேட் இப்ப நான் இது அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஒரு EC2 ரிசோர்ஸ் என்னோட கிளவுட் என்வாயர்மெண்ட்ல கிரியேட் ஆகும். ஒரு EC2 ரிசோர்ஸ். ரெண்டுமே அப்ப ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? இன்னும் ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன அதுக்கு அதோட கமாண்ட் கொடுக்குறாங்க, இதுக்கு இதுல கமாண்ட் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா Terraform will store the memory. ஓகேங்களா? Terraform will store the memory. அது என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோ அந்த ரிசோர்ஸ்க்கான மெமரியை அது என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். In the name of terraform.statefile. In the name of terraform.statefile. terraform.statefile. இந்த நேம்ல அது என்ன பண்ணும்? ஒரு ஸ்டேட் ஃபைலா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இந்த ஸ்டேட் ஃபைல் என்ன இருக்கும்னா இந்த EC2 ரிசோர்ஸோட ஃபுல் டீடைலும் இதுல இருக்கும். ஆன்சிபிள் அப்படி அந்த மாதிரி பண்ணுமான்னா பண்ணாது. அப்ப ஆன்சிபிள்ல அகைன் இந்த பிளே புக்கை ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி மறுபடியும் என்ன கிரியேட் ஆகும்? ஆன்சிபிள்ல அகைன் மறுபடியும் இந்த பிளே புக்கை ரன் பண்ணீங்கன்னா அகைன் என்ன ஆகும்? உங்களுக்கு மறுபடியும் திரும்பி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். திரும்பி அந்த இன்ஸ்டன்ஸ் டெலீட் ஆயிட்டு மறுபடியும் புது இன்ஸ்டன்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா ஆன்சிபிளுக்கு என்ன இருக்காது? மெமரி இருக்காது. ஆனா டெராஃபார்ம் அப்படி கிடையாது. டெராஃபார்ம்ல நீங்க ஒரு main.tf வழியா நீங்க EC2 கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த EC2 கிரியேட் பண்றதுக்கான மெமரி உங்களுக்கு எந்த நேம்ல ஸ்டோர் ஆகும்? terraform.statefile நேம்ல ஸ்டோர் ஆகும்.
ஸோ தட் நீங்க அகைன் இந்த கமாண்ட் அகைன் அந்த ஃபைலை ரன் பண்றீங்க அப்படின்னா அது ஸ்டேட் ஃபைலை ரெஃபர் பண்ணும். ஸ்டேட் ஃபைலை ரெஃபர் பண்ணி கன்சோலையும் ரெஃபர் பண்ணும். இது கரெக்டா கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு. எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்கும். எந்த இன்ஃப்ராவும் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணிடும், மெசேஜ் பாஸ் பண்ணும். ஆனா ஆன்சிபிள் அப்படி பண்ணுமான்னா பண்ணாது. ஆனா ஆன்சிபிள்ல என்ன கிடையாது, மெமரி இல்ல. ஸோ தட் திரும்பி நீங்க இந்த பிளே புக் ரன் பண்றீங்க அப்படின்னா அகைன் மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆகும்னா டெலீட் பண்ணிட்டு திரும்பி மறுபடியும் என்ன பண்ணும், இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும். அதனால தான் என்ன பண்ணலன்னா ஆன்சிபிள வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா கிரியேஷன்ஸ்க்கு என்ன பண்ணல, கொண்டு வரல. புரியுதுங்களா? ரீசன் இதுதான். இதை இன்னொரு நேம்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இம்மியூட்டபிள். ஓகேங்களா? வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இம்மியூட்டபிள் அண்ட் மியூட்டபிள். ஓகேங்களா? இம்மியூட்டபிள் அண்ட் மியூட்டபிள் இப்படியும் கேட்பாங்க. சரியா? கிளியரா? ஆன்லைன் இது கண்டிப்பா இது இன்டர்வியூல கேட்கிற ஒரு கொஸ்டின். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம், கிவ் த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற கொஸ்டின். இதுலயே நான் வந்து 2-3 கொஸ்டின் சொல்லிட்டேன். Can we able to create an infrastructure using Ansible? And what is the difference between of mutable and immutable? And what is the concept? What is the difference between of Terraform and Ansible? இதுலயே நான் என்ன பண்ணிட்டேன், 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். இது 3மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? கிளியரா? எவ்ரிவன், ரேவதி, சுபாஷ். Clear, sir. Clear. ஓகே, டன். அப்ப நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இன்ஃப்ரா கிரியேட் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் கான்செப்ட் கிளியர் தானே. அப்ப நான் வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போறேன். சர்வர்ல என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன், டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண போறேன். தென் நம்ம வந்து ஒரு மெயின் டாட் டிஎஃப் ஃபைல் நம்ம எழுத போறோம். அதுல தான் ஸ்கிரிப்ட் இருக்க போகுது. சரியா? அப்ப உங்களுக்கு எப்படி சர்வர் கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் தெரியும். நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஸ்பீடப்பா நான் வந்து அந்த சர்வர் கிரியேஷன்ஸ்க்குலாம் போறேன். நான் வேகமா பண்றேன், அப்பதான் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை முடியும். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கொண்டு போறேன். Linux based OS. Launch instance. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வர் ரெடி. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப நான் டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சர்வர்ல. சர்வர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டெராஃபார்ம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா ஒரு மெயின் டாட் டிஎஃப் ஃபைல் எழுத போறேன். அதுல நம்ம என்ன இருக்கும்னு சொல்லியிருக்கேன், ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? இப்ப Terraform is going to create an infra in that AWS. கரெக்டா? அப்ப Terraform யார் அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி. அப்ப ஒரு தேர்ட் பார்ட்டி டூலா இருக்கிறவரு எப்படி ஒரு AWS அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும்? அப்ப அவருக்கு என்ன தேவை, பெர்மிஷன் தேவை. சரிங்களா? பெர்மிஷன் இருந்தாதான் அவரால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். அப்ப அந்த இடத்துல பெர்மிஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, பெர்மிஷன் அப்படின்னு வருதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும், Role create. சொல்லுங்க சுபாஷ். Role create பண்ணணும். ஒரு ரோல் கிரியேட் பண்ணணும். ரோல் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்க ரோல் கிரியேட் பண்றதுக்கு?
ஐஏஎம் ஐஏஎம்ல ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரோலை நாம என்ன பண்ணுவோம், அட்டாச் பண்ணணும். நம்மளோட சர்வர்ல என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். வித் ஹெல்ப் ஆஃப் தட் ரோல் டெராஃபார்மால என்ன பண்ண முடியும், ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா டெராஃபார்ம்ன்றவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி டூல், ஓகேங்களா. அவங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு ஆக்சஸ் பண்ணி கிரியேட் பண்றதுக்குலாம் பெர்மிஷன் இருக்காது. அப்ப நான் பெர்மிஷன் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், ரோல்ஸை அட்டாச் பண்ணணும். இப்போ நான் இந்த சர்வர் கிரியேட் பண்ணும்போது ரோல்ஸ் அட்டாச் பண்ணலாம், பண்ணல. ஓகே, அப்ப ஒரு ரோல் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிங்க. புரியுதா? கிளவுட் ஃபார்மேஷன்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் கிளவுட் ஃபார்மேஷன்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை? ஏன்னா அது ஏடபிள்யூஎஸோட ப்ராடக்ட், ஓகேங்களா. ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிறது ஏடபிள்யூஎஸ்ல தான் நான் யூஸ் பண்ண போறேன்றதுனால உங்களுக்கு அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனா மற்ற தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன கொடுத்தாகணும், பெர்மிஷன்ஸ் அப்படின்றது கொடுத்தாகணும், ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸை வச்சுட்டு நான் வந்து டெராஃபார்ம் ரோல் அப்படின்னு கிரியேட் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எப்படிலாம் ரோல் கிரியேட் பண்ணணும்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, ஓகே. எப்படி நான் அட்டாச் பண்றது, எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? What are steps to attach the roles in a server? ஆக்ஷன்ல போயிட்டு இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். இந்த ஆன்சர்லாம் இதெல்லாம் ரொம்ப பழைய, உங்களுக்கு வந்து ஐஎம் கிளாஸ் எடுக்கும் போது கொடுத்த டாஸ்க். இது எல்லாமே டக்குன்னு கேட்ட உடனே டக்குன்னு ஆன்சர் வரணும். ஐஎம் ரோல்ஸ்லாம் எப்படி அட்டாச் பண்றது அப்படின்னா, ஆக்ஷன்ல போயிட்டு செக்யூரிட்டியில மாடிஃபை ஐஎம் ரோல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். டப்புன்னு ஆன்சர் வரணும் அதுக்கெல்லாம். இதுக்கு போயிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கொஸ்டின் அவன் கேட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இது ஒரு பேசிக் கொஸ்டின், இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இது யாருமே அப்ப வந்து யாரும் ப்ராக்டிஸ் பண்றது இல்லைன்றது நல்லா தெளிவா தெரியுது. இது என்னப்பா கரெக்டு தானே சசி? புரியல. அடுத்தடுத்த கிளாஸ் வர ஆல்ரெடி சொல்லி தானே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்லியிருந்தேன், ஒரு டாபிக்குக்கும் இன்னொரு டாபிக்குக்கும் சம்பந்தமே இருக்காது சொல்லிதானே கிளாஸ் எடுத்தோம். அப்புறம் அப்ப யார் ப்ராக்டிஸ் பண்ணணும்? நீ தானே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணல? நம்ம என்ன டெய்லியுமா கிளாஸ் போடுறோம்? டெய்லியுமா புதுசா டாபிக் வருது. வாரத்துல 3 நாளைக்கு 3 டாபிக் எடுக்கிறோம். நடுவில் 4 நாள் என்ன ஆகுது? லீவு தான். அதான் லீவு தான். இந்த லீவுல என்ன பண்றீங்க இப்ப? ஒரு 3 மணி நேரம் ஒரு டாபிக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா கூட அதுல இருந்து ஒரு அளவுக்கு ஒரு நாலேஜ் நீங்க கெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாபிக் என்னென்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லா தியரிட்டிக்கலா என்னென்ன கான்செப்ட்ஸ் இதுல வரும் அப்படின்றது நோட் பண்ணிக்கணும். தென் அதை வந்து ப்ராக்டிக்கல் பண்ணணும். ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி. கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்கன்னா அதை பத்தின ஒரு நல்ல ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும், ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ப்ராக்டிக்கல் ஏன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாங்க ஒரு மெத்தட்ல உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னும் போது அதை நீங்க ப்ராக்டிக்கல் பண்ணி பாக்குறீங்கும் போது ஓகே. பட் அது ஒண்ணுதான் மெத்தடா அப்படின்றது கிடையாது. டிஃப்ரெண்ட் வேஸ்ல நீங்க அதை பண்ண முடியும். அதை எப்படி பண்ணணும்ன்றதை யார் யோசிக்கணும்? நீங்க தான் யோசிக்கணும். அதுதான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். சரிப்பா, இவங்க இந்த மெத்தட்ல வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க, சரி ஓகே, நம்ம ஏன் வேற மாதிரி பண்ணக்கூடாதா? இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதா? இந்த மெத்தட் தான் பண்ணணுமா? அந்த திங்கிங் இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா உங்களால யோசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 10ஓட 11 நானும் ஏடபிள்யூஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்செப்டோட போயிடுவீங்க, ஓகேங்களா. ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா இருக்கும் போது ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரோலா நீங்க போறீங்க அப்படின் போது நீங்க தான் அந்த இடத்துல ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸே எடுக்க போறீங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உங்ககிட்ட தான் வரும். அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி யோசிக்கணும், என்ன இது பண்ணணும் அப்படின்றத அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இப்பயே உங்களுக்கு வந்துடணும், ஓகேங்களா. அப்போ ஏன்னா ஏடபிள்யூஎஸ் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா யாருன்னு நினைக்கிறீங்க?
அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா கிரியேஷன் பண்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் போடுறவரே அவர் தான். புரியுதுங்களா? என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குப்பா, அந்த அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து என்ன பண்ணி கொடுப்பீங்க? எப்படி ஹைலி அவைலபிளா, எப்படி ஹைலி செக்யூரா நீங்க பண்ணி கொடுப்பீங்க? உங்ககிட்ட கேட்கறாங்க இந்த கொஸ்டின், என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி ஹைலி செக்யூரா கொண்டு போகலாம், எப்படி ஹைலி அவைலபிளா கொண்டு போகலாம், எப்படி ஒரு காஸ்ட் ஆப்டிமைசேஷன். அவருக்கு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாரு, அந்த பட்ஜெட்குள்ள அந்த 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 இதை நீங்க இன்ஃப்ரா நீங்க கிரியேட் பண்ணி கொடுங்க. அப்ப இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியணும்? படிக்கணும். புரியுதுங்களா? சரி, அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ரோல் ஒன்று அட்டாச் பண்ணிட்டேன். ஐஎம் ரோல் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகே, தென் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நான் வந்து டெராஃபார்ம் ஓப்பன் பண்றேன். என்ன கீ கொடுத்தேன் தெரியலையே. மே கீ கொடுத்துட்டோமா? sudo hcu ஐபன் ரூட் யூசரா மாறும். நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணோம்? டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆன்லைன்ல terraform.io அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டவுன்லோடுக்கு கொண்டு போறேன். டெராஃபார்ம் டவுன்லோட் பண்றோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்ன அப்படின்னா டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? உங்களோட டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் என்ன ஆச்சு அப்படின்னா டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎம் அப்படின்ற கம்பெனி, ஐபிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஐபிஎம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு நியூஸாக போட்டுட்டு இருக்காங்க. இது சும்மா அந்த பிளாகை வந்து படிங்க. இதெல்லாம் ஏன் படிக்க சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு அப்டேட்டடா தான் இருக்கிறீங்கன்றத உங்களை காமிக்கணும். அப்ப டக்குன்னு கேட்பாங்க, டெராஃபார்ம்ல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது சும்மா ரேண்டமா டெராஃபார்ம்ல ஏதாவது புதுசா அப்டேட் வந்திருக்கா, ஏதாச்சும் நியூஸ் ஏதாவது நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க அப்படின் போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து அப்டேட்டடா டெக்னாலஜி நீங்க லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றத கெஸ் பண்ணுவாங்க. அப்ப டெராஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஐபிஎம் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் டூலா மாத்திடுவாங்க. இப்போதைக்கு இது ஓப்பன் சோர்ஸா இருக்கு. ஆனா ஒரு கம்பெனிக்குள்ள போகுதுன்னு போது கண்டிப்பா இதுவும் ஒரு என்டர்பிரைஸ் வெர்ஷனா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் ஷுவரா சொல்லல, பட் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.83 வெர்ஷன் இருக்கு. லேட்டஸ்டா இப்ப இதுதான் 1.83 வெர்ஷன் இருக்கு. 1.75, 66, 57 எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வெர்ஷனுமோ எடுத்துக்கலாம். ஆனா லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் வெர்ஷனா இருக்காது. ஒரு மீன் லைக் எப்படின்னா ஒரு பக் உள்ள வெர்ஷனா இருக்கும். ஸ்டேபிள்டு வெர்ஷனா இருக்காது, அன்ஸ்டேபிள்டா இருக்கும். சரியா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா we take like சரி ஓகே, நான் இந்த 1.47 அப்படின்ற இந்த வெர்ஷன் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ப்ரீவியஸ் வெர்ஷன். இதுல ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் லினக்ஸ். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு யூஸ் த லினக்ஸ். லினக்ஸ்ல டவுன்லோட் தி பைனரி வெர்ஷன் 386. லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணுங்க. நீங்க என்ன கமாண்ட் கொடுக்கணும் டவுன்லோட் பண்றதுக்கு?
டப்ளிகேட் லிங்க் அட்ரஸ் கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா Terraform ஃபைல் ஜிப் ஃபைலா இருக்கு. எப்படி அன்சிப் பண்ணணும்? அன்சிப் Terraform அன்சிப் ஆயிடுச்சு. இப்போ இந்த Terraformோட இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைல் பாத்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? அது என்ன அப்படின்னா காப்பி கமாண்ட் யூசர் லோக்கல் பின் அப்படின்ற ஃபைல் பாத்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும். நான் என்ன பண்றேன், காப்பி Terraform ஸ்லாஷ் யூசர் லோக்கல் பின். ஸோ இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்க Terraform -version அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெர்ஷன் காமிக்கணும். Terraform version இந்த மாதிரி 1.47 காமிக்கணும். இந்த மாதிரி காமிச்சிருச்சுன்னா நீங்க பண்ணது கரெக்ட். இப்படி காமிக்கல அப்படின்னா நீங்க தப்பு. அப்ப என்ன பண்ணணும், என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து கோடு எழுத ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம டயக்ராம் படி என்ன பண்ணிட்டோம், சர்வர் ரெடி, Terraform ரெடி, ரோல் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஃபைல் எழுத ஆரம்பிக்கணும். அப்போ Terraformோட ஃபைல் எழுதுறதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நம்மள ஆஸ் யூசுவல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டர் தான் எடுக்க போறோம். யார் அவரு? VS கோட் எடிட்டர். ஓகேங்களா? VS கோட் எடிட்டர். ஸோ இவரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதுல ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்றேன். இப்போ Terraformல என்ன லாங்குவேஜ்ல எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Terraformக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அதில் தான் எழுதுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஷிகாப் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ். என்னது? ஹஷிகாப் லாங்குவேஜ். ஓகேங்களா? Terraformோட லாங்குவேஜ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் அதை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த இருக்கா இங்க அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி எடுக்கணும். நீங்க இதை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. இந்த இடத்துல Terraformோட இது ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. அப்ப எப்படி நான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே லாங்குவேஜ் நீங்க வந்து அந்த லாங்குவேஜ் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஒரு ஃபைல் பாத்ல வச்சு சேவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து நியூ main.tf அப்படின்னு கொடுக்கணும். அது நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், டபுள் கோட்ஸ். நேம் நம்ம செட் பண்றது தான், main.tf தான் இருக்கணும்லாம் கிடையாது. என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா லாஸ்ட்ல முடிக்கும் போது எப்படி முடிக்கணும், .tf முடிக்கணும். அதை டபுள் கோட்ஸ்க்குள்ள முடியும். டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பாருங்க Terraform இதுல வந்திருக்கா, எக்ஸ்டென்ஷன்ல மாறி இருக்கா, சிம்பிள் மாறிடுச்சா. அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கலாம் இப்ப இது என்னது, ஒரு Terraform ஃபைலா இது மாறிடுச்சு. Terraformக்கான ஃபைலா இது வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ் எழுதப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் Terraform இஸ் வெரி சிம்பிள் பா. உங்களுக்கு Terraform நீங்க எழுதணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். Terraformல கோட் எழுதணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ப்ரொவைடர் AWS ப்ரொவைடர். உங்களுக்கு வந்து AWSல எப்படி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கும். அது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், Terraformல கோட் எழுத முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு பேசிக்கா ஒரு ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கிளாஸ் வரும்போது நான் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த VPC கிளாஸ்லயும் சரி ஒரு சில கிளாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லுங்க. அதை ஏன் நாங்க கேட்கறோம், ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நீங்க ஒரு Terraformல கோட் எழுதுறீங்க அப்படின் போது அதுக்கான கரெக்டான ஃபார்மேட் நீங்க கொடுப்பீங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப யூ கேன் see that இப்ப என்ன வெர்ஷன் இப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5.49 வெர்ஷன் இருக்கு. 3 நாளைக்கு Terraform வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது வந்து பாத்தீங்கன்னா AWS ப்ரொவைடரோட அப்டேட் இது, நாட் Terraform அப்டேட். நீங்க என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்றீங்க, AWS. ஓகேங்களா? AWS ஓட ப்ரொவைடர் அப்டேட் இது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேங்களா?
இது அப்டேட் பண்ணி இப்போ 3 days தான் ஆயிருக்கு. இது 10 days முன்னாடி, இது 17 days, 24 days, இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு வெர்ஷன்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுல இருந்து ஏதாவது ஒரு வெர்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள்டு வெர்ஷனா இருக்கு. 1 year பிஃபோர் இருக்கிற வெர்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் கொஞ்சம் ஸ்டேபிள் வெர்ஷனா இருக்கும். அதில் நான் என்ன பண்றேன்னா 5.50 வெர்ஷன் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த வெர்ஷனோட ப்ரொவைடரை நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறது ப்ரொவைடர். ப்ரொவைடர் அப்படின்ற இது வந்து ப்ரொவைடர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ரொவைடர் பிளாக். நான் சொல்ற பிளாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணிட்டு வாங்க எனக்கு. ஓகேங்களா? நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஷின்ஸ் என்னன்றதை எனக்கு வந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன பிளாக் இருக்குன்னு நான் சொல்றேன். ப்ரொவைடர் பிளாக்னா என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ப்ரொவைடர் பிளாக், ரிசோர்ஸ் பிளாக், ஓகே, ரிசோர்ஸ் பிளாக், நல் ரிசோர்ஸ் பிளாக், நல் ரிசோர்ஸ் பிளாக், டேட்டா சோர்ஸ் பிளாக், வேரியபிள், இதெல்லாம் என்னென்னன்றதை பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் இன்டர்வியூல ஜென்ரலா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ப்ரொவைடர் பிளாக்னா என்ன, ரிசோர்ஸ் பிளாக்னா என்ன, வாட் இஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரொவைடர் பிளாக் அண்ட் ரிசோர்ஸ் பிளாக், நல் ரிசோர்ஸ்னா என்ன, டேட்டா சோர்ஸ் பிளாக்னா என்ன, வேரியபிள் பிளாக்னா என்ன, இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பாருங்க, பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் தியரிட்டிக்கலா பார்க்கறது. ஸோ நான் ப்ரொவைடர் பிளாக் ஒன்று, ப்ரொவைடர் பிளாக்ன்றது என்னன்னா நான் என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்றேன்றதை ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் கிட்ட சொல்லணும். ஏன்னா டெராஃபார்ம் கேன் சப்போர்ட் மல்டிபிள் ப்ரொவைடர்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? டெராஃபார்ம் கேன் சப்போர்ட் மல்டிபிள் ப்ரொவைடர். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன மென்ஷன் பண்ணணும்? ப்ரொவைடர் மென்ஷன் பண்ணணும். அப்பதான் டெராஃபார்ம் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகுதுன்றது அதுக்கு தெரியும். ஏடபிள்யூஎஸ்ல கிரியேட் பண்ண போதா, இல்ல அஸ்யூர்ல கிரியேட் பண்ண போதா, இல்லைன்னா வந்து ஜிசிபில கிரியேட் பண்ண போதான்றது எப்படி சொல்லணும்? ஒரு ப்ரொவைடர் பிளாக் வச்சு தான் சொல்லணும். அதுதான் இந்த ப்ரொவைடர் பிளாக் நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்மளோட கோட்ல கொண்டு வரோம். ரெக்வயர்ட் ப்ரொவைடர் இது கேட்பாங்க இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசோர்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதி காட்ட சொல்லுவாங்க. கேன் யூ ரைட் சம் எனி டெராஃபார்ம் ஸ்கிரிப்ட், ரைட் சம் எனி ஈஸி டு கிரியேஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரொவைடர் பிளாக் தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்றீங்கன்றதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைடர் மென்ஷன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ப்ரொவைடர் வெர்ஷன் ஐ மீன் சாரி ரீஜன் கொடுக்கணும். என்ன ரீஜன் ஒர்க் பண்றேன் அப்ப நான் அந்த இடத்துல ரீஜன் அப்படின்னு கொடுக்குறேன். ரீஜன் வந்து என்ன ரீஜன் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபி ஐஃபன் சவுத் ஈஸ்ட் ஐஃபன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ரீஜன் இது? என்ன ரீஜன் இது? மும்பை. மும்பையா? மும்பையா இது? நல்லா சொல்லுங்க. மும்பையா? என்ன ரீஜன் இது? ரஞ்சு? சிங்கப்பூரானா? சிங்கப்பூரானா? பூரான பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. சிங்கப்பூரானா இல்ல சிங்கப்பூர் தானா? சிங்கப்பூர். ஓகேங்களா? சிங்கப்பூர் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் அப்ப நான் வந்து ரீஜன் செட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசோர்ஸ் எழுதலாம். நான் வந்து இப்போ ஒரு சாம்பிளா ஒரு ரிசோர்ஸ் எழுதுறேன். ஓகேங்களா? சாம்பிளா ஒரு ரிசோர்ஸ் எழுதி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் ஒரு EC2 சர்வர். சும்மா ஒரு சாம்பிள் ரிசோர்ஸ் கிரியேட்டிங் EC2 சர்வர்.
இந்த இடத்துல ஆஷ் போட்டு கொடுக்கறது எல்லாமே கமெண்டட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஷ் போட்டு கொடுக்கறதுலாம் கமெண்டட் லைன்ஸ் அப்படின்னா ஒரு சிங்கிள் லைனை நீங்க கமெண்ட் பண்றதுக்கு நீங்க ஆஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நான் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க? ஸ்டார் பரவாயில்லையே, தெரிஞ்சு வச்சிருக்கேன். யார் சொன்னாங்க? ஓ ஜாவாவா? பரவாயில்ல. ஸ்லாஷ் ஸ்டார் ஓகேங்களா? என் பண்ணும்போது ஸ்டார் ஸ்லாஷ். புரியுதுங்களா? ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கமெண்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைனை மட்டும் கமெண்ட் பண்ணோம்னா ஆஷ். சரிங்களா? இது கோடிங்ஸ்ல தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். இது கமெண்ட் எப்படி நீங்க கமெண்டிங் பண்றீங்கன்றது. சரியா? தென் நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் எழுதணும். இது எழுதுறதுக்கு நம்ம எழுதலாம் போறது இல்லை. அதுக்குமே எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? கோடிங் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? இந்த டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு ரெஃபர் பண்ணி எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு லைக் வந்து ஒரு ப்ரொவைடர் வெர்ஷன் எடுத்துருக்கீங்க. இப்போ நான் வந்து 5.50 சொல்லி வெர்ஷன் எடுத்து நான் வந்து எழுதுறேன். நான் வந்து ஒரு ரிசோர்ஸை நான் அந்த வெர்ஷன்ல இருந்து எடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் EC2 வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எடுத்துட்டேன். ரெண்டாவது S3 பக்கெட் கிரியேட் பண்றேன். S3 பக்கெட் கிரியேட் பண்ணும்போது தெரியாதனமா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 5.50க்கு பதிலாக 5.60 எடுத்துட்டேன். அதுல இருக்கிற ஸ்கிரிப்டை எடுத்துட்டேன். அதை எடுத்து என்னோட இதுல போட்டா ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகும். ஏன்னா ஒரு வெர்ஷனுக்கும் இன்னொரு வெர்ஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்லைட் டிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரொவைடர் வெர்ஷன் நீங்க செட் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ப்ரொவைடர் வெர்ஷன் நீங்க வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணும்? எரர் அடிக்கும். அதனால நீங்க என்ன ப்ரொவைடர்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த ப்ரொவைடரோட டாக்குமெண்டேஷனை தான் நீங்க என்ன பண்ணணும்? ரெஃபர் பண்ணி எடுக்கணும். வேற எந்த ப்ரொவைடர் வெர்ஷன்லயுமே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? கை வைக்கக்கூடாது. அப்படி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. நான் வந்து EC2 சர்வீஸ் எடுக்கிறேன். EC2ல நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்? ஒரு இன்ஸ்டன்ஸ். அப்ப அந்த இன்ஸ்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் தான் இது. இதுல இருக்க நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுதான் ரிசோர்ஸ். இதுதான் AWS ரிசோர்ஸ். எடுத்துக்கிறேன். AWS_ instance web. இந்த இடத்துல என்ன காமிக்குது? EMI. EMI என்ன EMI வேணுமோ அந்த EMI என்ன பண்ணணும்? கொடுக்கணும். கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு EMI எடுத்துக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு EMI. ஓகே, காப்பி அண்ட் பேஸ்ட். மேக் ஷூர் தட் அது வந்து ஒரே ரீஜன்ல இருக்கணும் அந்த EMI. வேற ரீஜன்ல இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் எந்த ரீஜன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன்? சிங்கப்பூர். நான் சிங்கப்பூரோட ரீஜன் தான் எடுத்திருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வேற ரீஜன்ல ஏதாவது எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு எரர் இருக்கு. தென் இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணது T2 மைக்ரோ. நம்ம எக்ஸாம்பிள் தானே பண்றோம், அதனால T2 மைக்ரோ. வேற என்ன கொடுப்பீங்க? நெட்வொர்க்கிங்னா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ்னா ஸ்டோரேஜ், செக்யூரிட்டினா செக்யூரிட்டி, இதெல்லாம் கொடுப்பீங்க. இதெல்லாம் கொடுத்தீங்க கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இப்போ நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணலன்னா என்ன பண்ணும்? டிஃபால்ட்டா எடுத்துக்கும். சரியா? ஸ்டோரேஜ் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா எடுக்கும். செக்யூரிட்டி கொடுக்கலன்னா டிஃபால்ட். டிஃபால்ட் தான். டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் லினக்ஸ்க்கு என்ன டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு? லினக்ஸ்க்கு டிஃபால்ட்டா என்ன செலக்ட் ஆயிருக்கு? செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் SSH செலக்ட் ஆயிருக்கு. சரியா? கீபேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்றதுதான். இப்போ நீங்க கீபேர் வேணும் அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஜென்ரல் எக்ஸாம்பிள் நம்ம பண்றது மட்டும் பாருங்க. சரிங்களா? அப்ப டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கா, அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வேல்யூஸ் அதுல கொடுத்துருப்பா, நீங்க மென்ஷன் பண்ணணும். இல்லாத வேல்யூஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனலா நீங்க தான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? அது கொடுக்கலன்னா டெராஃபார்ம் என்ன பண்ணாது? கிரியேட் பண்ணாது. கிரியேட் பண்ணாத மீன்ஸ் எப்படின்னா
உங்களுக்கு எரர் வராது. அதுக்கு பதிலா அது என்னவா எடுத்துக்கணும்னா டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும். டிஃபால்ட்டா அதை எடுத்து கிரியேட் ஆயிடும். சரிங்களா? நீங்க வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணும். கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அதுக்கும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். சிலதுக்கும் ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஏஎம்ஐ கொடுக்காம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகாமனா ஆகாது. அப்ப ஏஎம்ஐன்றது என்னது? ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாதிரி. ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம ஒரு சர்வர் கிரியேட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அது என்னது? ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாதிரி. கண்டிப்பா நம்ம செலக்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு இது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிசோர்ஸ்ல இருக்கிறது. இது சாம்பிள் ரிசோர்ஸ் ஃபைல். வேணும்னா அடிஷனலா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்வர் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஜோன்ல கிரியேட் ஆகணும்னு சொல்லுவோம். எந்த ஜோனுன்னு ஏ பி சின்னு இருக்கும். அப்ப நான் அதை எப்படி நான் மென்ஷன் பண்ணுவேன்? இப்போ இந்த இடத்துல அது அடிஷனலா நான் என்ன ஆட் பண்ணணும்? ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆர்குமெண்ட் ஆட் பண்ணணும். அப்ப அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see that ஆர்குமெண்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் Terraform will create the infrastructure. நீங்க கொடுக்கல அப்படின்னா Terraform will take the default action. டிஃபால்ட்டா எடுத்து கிரியேட் பண்ணிடும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அவைலபிலிட்டி ஜோன் செட் பண்றேன்னு வைங்க. அவைலபிலிட்டி ஜோன் செட் பண்றேன். ஈக்குவல் டு கொடுத்து டபுள் கோட்ஸ்ல ஏபி ஐஃபன் சவுத் ஈஸ்ட் ஐஃபன் 1A அப்படின்னு கொடுக்குது. அப்படின்னா எனக்கு வந்து இந்த சர்வர் எந்த ஜோன்ல கிரியேட் ஆகும்? 1Aல கிரியேட் ஆகும். அதே மாதிரி இதுக்கு வால்யூம் வேணுமா? அப்ப வந்து இபிஎஸ் வால்யூம் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? செக்யூரிட்டிக்கு வேணுமா? செக்யூரிட்டி குரூப்னு கொடுப்போம். அப்ப 1 by 1 நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணணும்? அடிஷனலா ஆர்குமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான். இப்போ நான் வந்து ரிசோர்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன்னா இப்போ இதுதான் ஒரு ஈஸி டு கிரியேட் பண்ற ரிசோர்ஸ். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஸ்கிரிப்ட் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆன்லைன்ல இருக்கு. அந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு அதுல என்ன பேராமீட்டர்ஸ் மாத்தணுமோ அதை மாத்தினா போதும், வேலை முடிஞ்சது. நீங்க இதுக்காக எண்ட் டு எண்ட் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. ஃப்ரம் த ஸ்டார்ட்ஸ்ல இருந்து நீங்களா ஃபுல்லா எழுதணும்லாம் அவசியமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல ஸ்கிரிப்ட் இருக்கு. ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்களும் ரெஃபர் பண்ணி எடுத்து தான் எழுதுவாங்க. புரியுதுங்களா? ஆனா இன்டர்வியூ வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி காட்ட சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி காட்டுங்க. சாம்பிளா எனக்கு Terraformல ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி காட்டுங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். நான் இதே இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா விபிசி கிரியேஷனுக்கான ஸ்கிரிப்ட் நம்ம வந்து எழுத போறோம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு விபிசி கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சாம்பிளா ஈஸிட்டு மட்டும் தான் செட் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விபிசி செட்டப்பை நமக்கு செட்டப்பா கிரியேட் பண்ண போறோம். அப்ப விபிசி செட் பண்றது என்னென்ன கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? How to create a VPC? What are the steps involved in creating a VPC? ஒரு VPC கிரியேட் பண்றது என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? ஐடியா இருக்கா? விபிசி கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா விபிசி கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது அந்த எண்ட் டு எண்ட் விபிசியை நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கிரிப்ட் வழியாவே கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ரன் பண்ண போறோம். சரியா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த கிரியேஷன்ஸ்ல இப்போ இந்த கோட்ல எழுதுனதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஆன்லைன் ரன் பண்ணலாமா? அப்ப இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளோட சர்வருக்குள்ள வந்துருங்க. சர்வர்ல vi new main dot df open copy and paste பண்ணியாச்சா? பண்ணிட்டு shift:wq சேவ் பண்ணிட்டு வெளியே வரும். ஃபர்ஸ்ட் கமாண்ட் Terraform ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா Terraform init அப்படின்ற ஒரு கமாண்ட். Terraform init
இது கேட்பாங்க டெராஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு மொத்தம் ஒரு 5-6 கமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து டெராஃபார்ம் init. இது இன்டர்வியூல அடிக்கடி கேட்கிற கமெண்ட். வாட் வில் ஹேப்பன் when you initiate the terraform init command? terraform initன்னு கொடுத்தீங்கன்னா பேக் எண்ட்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலைசிங் த பேக் எண்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் நடக்கும். நான் பேக் எண்ட்ல ஏதாவது செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக் எண்ட் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகும். அப்படி செட் பண்ணல அப்படின்னா ரெண்டாவது நடக்கிறது என்ன அப்படின்னா இனிஷியலைசிங் தி ப்ரொவைடர் பிளகின்ஸ். அதாவது ஒரு டெராஃபார்ம் வந்து ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ண போது அந்த இன்ஃப்ராக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.50 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் வெர்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன், ப்ரொவைடர் வெர்ஷன்ஸ். அதுக்கான பிளகின்ஸ் அது கிரியேட் பண்றதுக்கான பிளகின்ஸ் அதை என்ன பண்ணும் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணும். ஏன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுதான் அதை என்ன பண்ணும் அது கிரியேட் பண்ணும். அப்ப இட் வில் நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லணும்? when you are initiating the terraform init command, it will initiate the backend operations, backend things when you are setting, or next step it will install the provider plugins which we have mentioned in the terraform provider. அப்ப நம்ம என்ன ப்ரொவைடர் வெர்ஷன் வச்சிருந்தோம் 5.50. அப்ப அதை டவுன்லோட் பண்ணிட்டு it will download the plugins and it will store the plugins and it will log the plugins in the form of .terraform.log.html. இந்த நேம்ல அது என்ன பண்ணும்? சேவ் பண்ணி வச்சுக்கும். .terraform.log.html அப்படின்ற நேம்ல என்ன பண்ணுவாங்க? சேவ் பண்ணி வச்சுக்கும். அதான் வெர்ஷன். அந்த ஃபைலுக்குள்ள தான் அந்த வெர்ஷன் இருக்கும். அந்த 5. வெர்ஷனுக்கான பிளகின்ஸ் அதுக்குள்ள தான் இருக்கும். அது வந்து .terraform.log.html அப்படின்ற நேம்ல என்ன பண்ணுவாங்க? சேவ் பண்ணி வச்சுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? .terraform என்ன அர்த்தம்? டாட்டுக்கு அப்புறம் வர்றது என்னன்னு சொல்லுவீங்க? டாட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன சொல்லுவீங்க லினக்ஸ்ல? என்ன டாட் டெராஃபார்ம் என்ன சொல்லுங்கப்பா. டாட் டெராஃபார்ம்னா என்ன? டாட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன லினக்ஸ்ல? ஹிடன் ஃபைல்ஸ் எப்படி பாப்பீங்க? ஹிடன் ஃபைல்ஸ் எப்படி பாப்பீங்க? LS-A என்னது? LS-A என்ன பண்ணும்? டாட் டெராஃபார்ம்ன்றது டாட்டுக்கு அப்புறம் வர்றது என்னன்னு சொல்லுவீங்க? ஹிடன் ஃபைல்ஸ். புரியுதுங்களா? டாட்டுக்கு அப்புறம் வர்றது என்ன சொல்லுவீங்க? ஹிடன் ஃபைல்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு ஹிடன் ஃபைலை அது வந்து ஸ்டோர் பண்ணும். சரியா? என்ன சாய்? சரி சாயா சுசியா? என்ன எதுவுமே படிக்கல அப்ப. யாருமே படிக்கல அப்ப. ஒருத்தவங்க கூட ஆன்சர் பண்ணல. 10 தடவை கேட்கணும். நான் அதாவது உங்க மைண்டுக்குள்ள அந்த ஆன்சரை நான் வந்து தோண்டி எடுக்கணும். சொல்லு 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 அப்படின்னு சொல்லி நான் தோண்டி எடுத்தாதான் ஆன்சரே வரும் போல இருக்கு உங்ககிட்ட இருந்து. 10 தடவை கேட்டேன் என்ன என்ன என்ன. அப்புறம் வந்து நானா வருமா அப்படின்றது அப்படியே சொல்லிடுங்கடா அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்க நீங்க. அப்ப நான் வந்து டெராஃபார்ம் இனிஷியேட் கொடுத்து நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் வேலிடேட் அப்படின்ற ஒரு கமெண்ட். டெராஃபார்ம் வேலிடேட். இந்த வேலிடேட் கமெண்ட் என்ன பண்ணும்? வாட் இஸ் மீன் பை வேலிடேட்? வேலிடேஷன் என்ன? இஞ்சோ வேலிடேஷன் என்ன இஞ்சோ? இஞ்சோ வேலிடேஷன் என்னது? வேலிடேட்னா என்ன? இந்த காமெடி ரொம்ப வட்டமான காமெடி என்கிட்ட நீங்க போடுறது. வேலிடேட்னா வேலிடேஷன் சார். எனக்கு தெரியாதா வேலிடேஷன்? அதுதான் என்னன்னு கேக்குறேன் நானு. சரி பார்க்கும். சரி பார்க்கறது வேலிடேஷன்னா சரி பார்க்கறது. சரிங்களா? இப்ப நான் கொடுத்துருக்கிற கோடு வந்து சரியா இருக்கான்னு சொல்லி அதை வேலிடேட் பண்ணும். சரியா இருந்ததுன்னா அங்க சக்சஸ்ன்னு மெசேஜ் வரும். தப்பா இருந்ததுன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா? சக்சஸ் மெசேஜ் வந்துச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்தது டெராஃபார்ம்
பிளான். மூணாவது தான் டெராஃபார்ம் பிளான். ஓகேங்களா? டெராஃபார்ம் பிளான். டெராஃபார்ம் பிளான்ன்றது என்ன பண்ணும்? நான் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போறேனோ அந்த ரிசோர்ஸோட டீடைல்ஸ் பற்றி காமிக்கும். அதாவது இந்த ரிசோர்ஸ் தான் நான் இப்ப கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட என்ன கேட்கும்னா பெர்மிஷன் கேட்கும். இப்போ இதுதான் இந்த ரிசோர்ஸ். பிளான் டு 1 to add அப்படின்னு இருக்கா, இதுதான் ரிசோர்ஸ். என்ன ரிசோர்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம்? AWS இன்ஸ்டன்ஸ். AWS இன்ஸ்டன்ஸ்ல நம்ம செட் பண்ணது AMA கொடுத்தோம். வேற என்ன கொடுத்தோம்? அவைலபிலிட்டி ஜோன் கொடுத்தோம். வேற என்ன கொடுத்தோம்? T2 மைக்ரோன் செலக்ட் பண்ணோம். நான் கொடுத்துருக்கிற வேல்யூக்கு அங்க அசைன் ஆயிடுச்சு. கொடுக்காத வேல்யூ இப்போ எப்படி இருக்கு? நோன் ஆஃப்டர் அப்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது கிரியேட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்ஸ்லாம் வேல்யூஸ் எடுத்துக்கும். அது அப்புறமா எனக்கு கிரியேட் ஆகும். சரியா? இது எல்லாமே எனக்கு எங்க எப்படி ஸ்டோர் ஆகும்னா ஒரு ஸ்டேட் ஃபைலா ஸ்டோர் ஆகும். சரியா? இப்ப எனக்கு இதுதான் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிடுச்சு. நான் வந்து டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்றேன்? கிரியேட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு ரிசோர்ஸ் எனக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கு. அவ்வளோதான். இப்போ போயிட்டு உங்களோட AWS என்விரான்மெண்ட்ல போய் பாருங்க. இப்போ ஒரு சர்வர் இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. கிரியேட் ஆயிருக்கா? இதே மாதிரி தான் இப்போ இந்த கோட்ல இப்போ அடிஷனலா இப்போ வேற ஏதாவது இப்போ நான் இது கீழே வந்து ஒரு S3 பக்கெட்டோ, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IAM ரோல் ஒன்று, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங், இந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அதுக்கான ரிசோர்ஸை நான் கீழே கீழே ஆட் பண்ணிட்டு ரன் பண்றேன்னு வைங்களேன். அது கூடவே கிரியேட் ஆகிட்டே வரும். இப்போ இது கிரியேட் பண்ணதுக்கான மெமரி எனக்கு வந்து இப்போ எனக்கு ஸ்டோர் ஆயிடும். இப்போ இது கிரியேட் பண்ணதுக்கான மெமரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க terraform.tf ஸ்டேட்னு இருக்கா, இதுதான் அதோட மெமரி. இதை வேணா செக் பண்ணி பாருங்க. இருக்கா? terraform.tf state என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், என்ன AWS இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து வெப், தென் வந்து அது கோர் CPU என்ன, இது எல்லாமே இதுல வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க அகைன் இந்த கோடை ரன் பண்றீங்கன்னு வைங்க. இப்போ அகைன் நான் வந்து இதே கோடை ரன் பண்றேன். டெராஃபார்ம் அப்ளை மறுபடியும் இதே கோடை ரன் பண்றேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். ஏன்னா அது டெராஃபார்ம் TF ஸ்டேட் என்ன ஆகும்னா செக் பண்ணும். செக் பண்ணி பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போய் செக் பண்ணும். அது ஆல்ரெடி அங்கே இருக்குதானே, அதனால அது என்ன பண்ணும், செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இது நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், நான் கன்சோல்ல போயிட்டு டெலீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், கன்சோல்ல போயிட்டு இதை என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அப்போ எனக்கு வந்து இது என்ன ஆகுது, டோட்டலாக டெலீட் ஆகும். அகைன் நான் வந்து டெராஃபார்ம் அப்ளை கொடுக்குறேன். ஃபுல்லாக டெலீட் ஆகட்டும், வெயிட் பண்ணி. இப்போ எனக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. நான் வந்து ஒரு இன்ஃப்ரா வந்து கோடு வழியாக கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் நான் வந்து கன்சோல்ல பார்த்துட்டேன். டேப் ஸ்டேட் ஃபைலும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கன்சோல்ல போயிட்டு அந்த ரிசோர்ஸை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும், அதான் கொஸ்டின். மறுபடியும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுமா? சரி, சரி அப்ளை கொடுக்கலாம். மறுபடியும் என்ன ஆகுது, ரிசோர்ஸ். ஏன்னா அதை கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸ்டேட் ஃபைலையும்
என்னோட ஏடபிள்யூஎஸ் என்வாயர்மெண்ட்டுமே அது என்ன பண்ணிடணும், கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி ரெண்டும் கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஓகே, இல்லை அது எதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா திரும்பி அதை என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேட் ஃபைல் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் ஃபைல் தான் அது ரொம்ப முக்கியம். சரியா? கிளியரா? சரி, கொடுத்துருக்கிற டாஸ்க்கை பண்ணுங்க. நீங்க என்ன டாஸ்க் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். இதே தான் எனக்கு EC2 மிஷின் வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஆனா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 5 மிஷின் எனக்கு கிரியேட் பண்ணணும். 5மே டிஃப்ரெண்ட் நேம்ல எனக்கு கிரியேட் ஆகும். 5 மிஷின் கிரியேட் பண்ணணும். 5மே டிஃப்ரெண்ட் நேம்ல எனக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலான்றதை பார்த்துக்கோங்க. நீங்களா எழுதி அந்த ஸ்கிரிப்டுக்கான கோடை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? என்னென்ன மெத்தட்ஸ்ல அந்த பாசிபிலிட்டிஸ் பண்ணலாம், எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ்ல அந்த பாசிபிலிட்டிஸ் பண்ணலான்றதை பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து EC2க்கும் பண்ணுங்க, S3க்கும் பண்ணுங்க. S3 பேக்கெட் 5 சர்வர் ஆனா 3 சர்வர் எடுத்துக்கோங்க. 3 S3 பேக்கெட் கிரியேட் ஆகணும், 3 EC2 சர்வர் கிரியேட் ஆகும். டிஃப்ரெண்ட் நேம்ல. புரியுதுங்களா? சரி, கிளியரா? கிளியருங்களா? ஸோ ஒன்ஸ் முடிஞ்சவொடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் கோடு வழியாக தானே பண்ணியிருக்கேன். அப்போ அந்த கோடை நான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறேன். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கோடு வழியாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பண்ணிடலாம். டெராஃபார்ம் டெஸ்ட்ராய். அதான். சரியா? கிளியரா? ஆன்லைன் கிளியருங்களா? Please. சரி, சொன்ன டாஸ்க் கிளியரா ஞாபகம் இருக்கா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமை அதுக்கு முன்னாடி அதுவும் பண்ணிட்டு வரணும். வேற என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், VPC பார்த்துட்டு வரணும். புரியுதுங்களா? நான் அன்னைக்கு நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சொல்ல போறீங்க. கோடை மட்டும்தான் எடுத்து எழுத போறேன். நீங்க தான் எண்ட் டு எண்ட் எல்லாமே எனக்கு கைட் பண்ணணும். நான் எதுவுமே வாயே கறங்க மாட்டேன். எண்ட் டு எண்ட் நீங்க தான் இப்போ சொல்லணும். நான் மறுபடியும் சொல்லிட்டேன். சரிங்களா? டன். தேங்க்யூப்பா. Thank you. ம்.